வயதானவர்களுக்கும் விளையாண்டிருக்கிற குழந்தைகளுக்கும் மென்சஸ் பீரியடில் இருக்கிற குழந்தைகளுக்கும் மனநலம் மாத்திரைகள் எடுக்கிறவளுக்கும் கை காலில் சில சமயம் அடிபட்டு மருந்து மாத்திரைகள் இல்லை ஜுரம் இதனால் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் இவர்களுக்கெல்லாம் நம்மளை போல் காத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு 8 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு லஞ்சு, இரவு 7 மணிக்கு டின்னர், அந்த மாதிரிலாம் அவளுக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க விளையாண்டுருக்கிற அந்த குழந்தைகளுக்கு ஒரு சமயம் பசிக்கும், ஒரு சமயம் பசிக்காது, ஒரு சமயம் வாந்தியாகும், ஒரு தரம் பேதியாகும், ஒரு தரம் தலை சுற்றும், ஒரு தரம் தூங்கிட்டுக்கலாம் போல இருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம சாப்பிட சொன்னால் அவளால் சாப்பிட முடியாது. அதனால் பார்த்து பார்த்து அவளுக்கு எப்போ தெம்பாக இருக்கோ, எப்போ சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த டயத்தில் என்ன அவள் விருப்பப்பட்டு கேட்குறாளோ அதை கொடுத்து அவளை சாப்பிட வைக்கணும். இதில் இந்த வயதானவர்களுக்கும் அப்படி தான். வயதானவர்களுக்கும் ஏதோ 8 மணிக்கு நம்ம டின்னர் கொடுத்துட்டோம், அவள் போய் பட்டுன்னு தூங்கிடுவா அப்படின்னா அவளை தூங்க முடியாது. அப்புறம் ஒரு மருமகளோ ஏதாச்சும் வைங்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணாலோ, இல்லை எதாவது ஒரு முறுக்கு சாப்பிட்டுருந்தாலோ, அல்லது எவ்வளோ பிஸ்கட் குறைச்சிட்டு இருந்தாலோ கொடுப்பா. யாரும் கொடுக்க மாட்டேங்குது, இல்லை பெரியவர்களுக்கு நான் பார்த்துக்கிறவா தான். இருந்தாலும் அன்டைமாக இருக்க போது அவளுக்கு அதெல்லாம் கொடுத்து ஆகாத என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா நமக்கு. அப்படிலாம் கிடையாது. அன்டைம் இல்லையோ நாம் என்ன சாப்பிட்றோமோ, என்னென்ன சாப்பிட்றோமோ அதை குழந்தைகளாக இருந்தாலும், கர்ப்பிணிகளாக இருந்தாலும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை சாப்பிட்றியா, இது உனக்கு பிடிக்குமா, நீ இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறியா அப்படியே நம்ம கேட்டோம்னா மகிழ்ச்சியோடு அதை சாப்பிடுவேன். அதனால் செரிக்காமல் போடுறதோ வாந்தி எடுக்கிறதோ அதனால நோய் வரதெல்லாம் வராது. இதில் என்னென்னா சாப்பிட்றது விஷயம் இல்லை, எல்லாரும் போல நம்ம இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிறது தான் விஷயம். இதில் விளையாண்டுக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னு சில சமயம் மன சோர்வு வரும். ஏன்னா பார்த்தாலும் வாந்தி வருது, எப்போ பார்த்தாலும் தலை சுற்றுறது, எப்போ பார்த்தாலும் அங்கே இந்த விளையாடுறதாலும் ஆஃபீஸ் போகிறது, வேலை செய்யுது, வீட்டில் அதில் இருந்துட்டு தானே இருக்கும். இதனால அவள் என்ன பண்ணுவாள், சாப்பிட்றத இக்னோர் பண்ணிடுவாள். சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்பிட்டு அப்படின்னு சொன்னால் வாந்தி வந்துடும். சாப்பிடலாம் போல் இருக்கிற டயத்தில் அவன் என்ன கேட்க எவ்வளோ கொடுத்தோம்னா மனசு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அன்டைமாக எடுத்து மிட் நைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த நேரங்களுக்கு நம்ம பழங்கள் வாங்கி வச்சுன்னு கட் பண்ணி கொடுக்கலாம். ஓட்ஸு கஞ்சி போட்டு வச்சுன்னு கொடுக்கலாம். இல்லை அவல் இந்த மாதிரி லேசான உணவு கொடுக்கலாம். அதில் இடியாப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகக்கூடியதாக ஒன்று ரெண்டோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா பார்லி, ஜவ்வரிசி, புழுங்கலரிசி போட்டு உடச்சி வச்சுட்டு கஞ்சி மாதிரி போட்டு அந்த மிட் நைட் டைமாக இருந்தால் அவளுக்கு ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் கொடுக்கலாம். இதெல்லாம் அவர்களை நம்ம பார்த்துக்கிறதுக்கு உண்டான பலனை நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா நமக்கு வேலையாகணுமே நம்ம பண்ண மாட்டோம், எந்த வீட்லேயும் அது பண்ண மாட்டோம். இருந்தாலுமே கூட அவளுக்கு என்ன ஆகுனாக்கா 8 மணிக்கு சாப்பிடுன்னு சொல்லிக்கிச்சு அவள் நம்ம வேலையாகணுமே சாப்பிட்டு வேலையாகணுமே அவள் சாப்பிட்ருப்பாள். ஆனால் அது அவளுக்கு போந்திருக்காது. ஆனால் அதை கேட்கறதுக்கு அவளுக்கு சங்கோஜமாக இருக்கும். யாராக இருந்தாலுமே கூட சங்கோஜமாக இருந்திருக்கும். சரி அப்படியே முன்னாடி பண்ணி தூங்கிடலான்னு பார்ப்பா, ஆனால் அவளுக்கு தூங்க முடியாதுப்பா. நமக்கு என்ன ஆகும், என்னடா அது அவளுக்குலாம் நான் பார்த்து பராமரித்து மருந்து மாத்திரம் கொடுத்து எல்லாம் ஆச்சு, நைட்லாம் தூங்காமல் கஷ்டப்படுறாங்க, நமக்கு தூக்கம் வராது. ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருந்தது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் இதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியா நாம் எப்போ சாப்பிட்றோமோ அந்த டயத்தோடு அவளுக்கு நிறுத்திடாமல் அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுது அந்த மனங்கள்லாம் நல்லா குளிரும். அதாவது மனங்களை பார்த்து பார்த்து நம்ம செய்யணும். எனக்கு பார்த்து எடுத்துக்கா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நாம் வயசானவளோ இல்லை பிள்ளைத்தாச்சியோ இல்லை குழந்தைகளோ இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவளோ அல்லது மருந்து சாப்பிட்றவளோ இல்லை இல்லையா. அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறவ கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவளுக
நேரம் பார்த்து காலம் பார்த்து அவள் எப்போ சாப்பிட்டாளா, சாப்பிட்டாத டைம், ஜீரணமான டைம், ஜீரணமாகாத டைம், வயிறு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்து அதுதான் ரீதியாதே உனக்கு ஒன்று பஜ்ஜி வேண்டாம், விஷம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சாதாரண வார்த்தையாக இருக்குது. அது அவளுக்கு பெரிய குறையாக இருக்கும். என்னமோ அவள் நம்மளை அவமானப்படுத்துறவன் நினச்சினவா ராத்திரியில் அந்த எண்ணத்திலே தூங்க மாட்டாள். ஒரு சில பெரியவா அல்லது ஒரு சில மனநலம் பாதிக்கப்பட்டவ இது அவள் பெரிய ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினச்சிப்போம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கலாம். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சகோதரிகளுக்கு எல்லாமே இப்போ எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லைன்னு இல்லை. இந்த ஒரு சில விஷயங்களையும் பார்த்து நம்ம அவர்களும் நல்லா மகிழ்ச்சியோடையும் இந்த இந்த பசி இடங்களில் தான் தூக்கம் வராது. எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் வயசானவளும் வயசு குறைவானவனும் குழந்தையானாலும் வயிறு ஓரளவுக்கு ரொம்பலை அப்படின்னா அது தூக்கம் வராது. ஆனால் நமக்கு என்ன ஆகும், நம்ம காத்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு வழிச்சு கழிச்சு நம்மடா சாப்பிட்றதாவது ஒன்றும் சாப்பாடு கூட வேண்டாம், பேசாமல் எடுத்து போட்டு பேசாமல் தூங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஓஞ்சி போயிடும். அதனால் இந்த ஓய்ச்சலை நம்ம கொஞ்சம் பொருட்படுத்தாமல் எல்லாருக்கும் பசி அடங்கு சாப்பிட்டுக்கலாம், எல்லோரும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கலாம், எல்லாருக்கும் வேறு ஏதாவது வேணுமா வேண்டாமாங்கிறத ஒரு வார்த்தை நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு கேட்டுன்னு வந்துட்டோம்னா பார்த்து இன்னும் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.